குட் மார்னிங். இட்ஸ் வெனஸ்டே மார்னிங். எப்பவும் போல் ஆஸ் யூஷுவல் மார்னிங் எழுந்திரிச்சு நம்ம கிச்சன் ரொட்டீன் ஒர்க்கை ஆரம்பிச்சாச்சு. எண்ட் ஆஃப் த டே நைட்டில் கிச்சனையும் சரி சிங்கையும் சரி சிங்கில் உள்ள பாத்திரத்தை எதுவுமே வளர்க்காமல் படுத்துட்டேன். ஸோ அந்த மார்னிங் வந்து கொஞ்சம் பிஸியாக தான் இருந்தது. அன்னைக்குன்னு பார்த்து டாலர் குட்டி என் கூடயே எந்திரிச்சு வந்துட்டாங்க. ஸோ அவனையும் மேனேஜ் பண்ணிட்டு தான் நான் கிச்சன் ஒர்க்கே நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஒன் டே ஹாட் வாட்டர் குடித்தேன் அப்படின்னா அடுத்த நாள் வந்து கறி லீவ்ஸ் ஹாட் வாட்டர் தான் குடிப்பேன். ஒன்றும் இல்லைங்க, கறிவேப்பிலையை நல்லா மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணி ஹாட் வாட்டரில் கொதிக்க வச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணி தாங்க குடிப்பேன். ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி குடித்தாச்சு. அதேமாதிரி தம்பிக்கும் காலையிலேயே பாலில் நட்ஸ் பவுடர்லாம் ஆல்ரெடி வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அவனுக்கும் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் காலைல அவன்கிட்ட கேட்டேன், என்னடா பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னு கேட்டேன். அவன் சொல்கிறான், லிஸ்ட்டு ஹோட்டல் மாதிரி நினச்சிட்டான் போல். சப்பாத்திங்க, பூரிங்க, ஆப்போங்க, இட்லிங்க. கடைசியில் அவனுக்கு சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே பூரியை விட சப்பாத்தி நிறையா சாப்பிடுவான்னு சொல்லிட்டுன்னு சரி சப்பாத்தி போட்டு கொடுத்துடலான்னு மாவு பசைஞ்சா அவன் கடைசியில் தோசைக்கல்ல அடுப்பில் வைக்கலான்னு நினைக்கும் போது எனக்கு பூரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சிட்டான். சைட் பை சைட் லஞ்சுக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்ல, ஹஸ்பண்டுக்கும் நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு இன்றைக்கி ஈஸியாக தேங்காய் பால் புலாவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அவங்க ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. என்னோட சமையலில் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டுன்னு அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதை பண்ணிடலான்னு அதை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்பவும் போல தான் குக்கரில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்புலாம் போட மாட்டோம். இது புலாவுங்கிறதுனால பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, மல்லி இலைலாம் போட்டு வதக்குன்னு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் நமக்கு வேணுங்கிற காய்கறி போட்டுக்கலாம். என்கிட்ட மீன் மேக்கரும் பொட்டேட்டோவும் தான் இருந்துச்சு. அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தேங்காய் பால் வந்து தேவையான அளவு, எனக்கு அந்த அளவுலாம் சொல்ல தெரியாது. நான் 200 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிக்கிட்டேன். ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி அரிசியை நான் சாப்பாட்டு அரிசி தான் போட்டுக்கிட்டேன். ஊற வச்சுருந்த அந்த ஊற வச்ச அரிசியை போட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரோட மூடி போட்டு மூடி 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சு இறக்கிக்கிட்டேன். அவ்வளோதான். சைட் பை சைட் தம்பி கேட்ட பூரியும் சுட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக பூரி மாவு திரட்டு நான் அவனை வச்சுக்கிட்டே தான் இருந்தாலும் எனக்குள்ள ஒரு பயம். பிகாஸ் நான் பூரிக்குன்னு மாவு பசையும் போது எப்போவுமே ரவை சேர்த்து தான் மாவு பசைவேன். ஆனால் அவன் சப்பாத்தி தான் ஃபஸ்ட்டு கேட்டாங்கிறதுனால சப்பாத்திக்கு மாவு பசைஞ்சிட்டேன். திடீர்னு பூரிக்குன்னு சொல்லிட்டுன்னு ஜம்ப் ஆயிட்டான். சரின்னு பூரியும் போட்டு கொடுத்தாச்சுங்க. இதான் லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.